ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் ஆதார் கார்டை கடந்த 10 வருஷமாக நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு தான். இது ஆல்ரெடி 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 14, 2024 வரைக்கும் தாங்க பண்ண முடியும். அதுக்குள்ளே பண்ணிவிடுங்க. இது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா, இதுக்கு பண்ணுறதுக்கு 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, 10th மார்க் ஷீட்டோ இல்லைனா ஏதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு 2 டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிலர் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன், இதில் நான் பண்ணணுமா அப்படின்னு சில டவுட்லாம் இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வெப்சைட் அட்ரஸ் லிங்க்கில் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்குள்ளே போயிருங்க. இது வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ssUP.uidai.gov.in இது தாங்க. இதுக்குள்ளே போயிருங்க. இங்கே போனீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கீழே செக் ஆதார் வேலிடிட்டி இருக்குல்ல, இங்கே போனீங்கன்னா என்டர் ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்டர் கேப்சான்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவையும் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திஸ் ஆதார் நம்பர் ரெக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ அப்படி கேட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் லாகின் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போயிட்டு உங்களோட ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் இந்த கேப்சாவை கரெக்டாக கொடுத்துருங்க. உங்களுக்கு ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியும் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இங்கே திஸ் சர்வீஸ் ஃப்ரீ காஸ்ட் டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த 14/9 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்காக நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் கட்டி பண்ணுற மாதிரி வரும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட் ஆதார் ஆன்லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் பேஜ் ஓப்பன் ஆகும். ஐ வெரிஃபை தட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். செலக்ட் டாக்குமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட் இருக்கோ உங்கள் கையில் இதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. இதில் மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க, மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடி கார்டு, அதுக்கப்புறம் ST SC OBC சர்டிஃபிகேட் இருந்தாலும் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் எல்லாமே கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக ஓட்டர் ஐடியும் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ இதை கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடுங்க. இந்த நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்மிட் வருதில்ல, இங்கே ஓகே ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லோரும் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.